இன்னைக்கு நாம GNG எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ, பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் ஐபிஓ, இண்டிக்யூப் ஸ்பேசஸ் ஐபிஓ இந்த 3 ஐபிஓவோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 ஐபிஓவில் எந்த ஐபிஓ பெஸ்ட்டான ஐபிஓ, ஸோ எந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 3 ஐபிஓக்கான ஒரு கம்பேரிசன் வீடியோ. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து GNG எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டே 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருந்தது. ஸோ இப்போ வந்து டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த ஐபிஓ 27.5 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஏ கோட்டா தான் அதிகபட்சம் ஆயிருக்கு. 68 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவில் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. 24 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 27.5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹையாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ₹100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 42% வந்து லிஸ்டிங்கை தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஐபிஓ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை லிஸ்டிங் தரக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு நாள் வந்து இந்த ஐபிஓ வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்காக ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அடுத்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் ஐபிஓ தான். ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டே 1 அது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஐபிஓட ஃபினான்ஷியல் வைஸில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட டெப்ட் கடன்கள் வந்து ஹையராகவே இருக்குது. ஸோ இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 7.4 இருந்துச்சு, ரொம்பவே ஹையாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருந்துச்சு, ஓவர் வேல்யூடாக இருந்துச்சு. 32.26 இருந்துச்சு இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ எந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தா, ஸோ இந்த ஐபிஓ வந்து டே 1 அதாவது ஒரு நாள் சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 0.6 டைம்ஸ் தான் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டாவும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஐபிஓ வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் வந்து 0.96 டைம்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனே ஆகிருக்கு. ஸோ எம்ப்ளாயி கோட்டாவும் இந்த ஐபிஓவில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 0.3 டைம்ஸ் தான் வந்து டே 1ல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இந்த ஐபிஓவில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. 2.66 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ₹7 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7.75% வந்து லிஸ்டிங்கை தரக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்னும் இந்த ஐபிஓவில் 2 நாள் இருக்குது. ஸோ இந்த எந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து 3வது ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிக்யூப் ஸ்பேசஸ் ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் ஆகலை. ஸோ இந்த ஐபிஓ வந்து GNG எலக்ட்ரானிக்ஸ் கூட சேம் டேட்டில் வந்து போட்டி போடுற ஐபிஓ தான். ஸோ இந்த ஐபிஓ டே 2ல் வந்து இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து டே 1 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஸோ டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து ஓவராலாக வந்து 2.68 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்து அதிகபட்சமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் இந்த ஐபிஓலையும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. 7 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட எம்ப்ளாயி கோட்டாலையும் எம்ப்ளாயீஸும் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ QAB கோட்டாவில் வந்து 1.49 டைம்ஸும், NIA கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1.94 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஆனால் இதில் மெயினாக நம்ம நோட் பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஐபிஓட அனாலிசிஸில் பார்த்துருந்தோம். இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து இவங்க வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து இன்னும் ப்ராஃபிட் ஜோனுக்கே வர கிடையாதுங்கிறத இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ₹12 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5% லிஸ்டிங் தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த 3 ஐபிஓவும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் எந்த ஐபிஓ பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. GNG எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வைஸ்லையும் சரி, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வைஸ்லையும் சரி வந்து பெட்டராக இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸோட ஹை இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த GNG எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இண்டிக்யூப் ஸ்பேசஸ் மற்றும் பிரிகேட் ஹோட்டல்ஸ் வெஞ்சர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கான்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த 3 ஐபிஓவில் ஒரு ஐபிஓ நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்காக GNG எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓவை அப்ளை பண்ணலாம். ஐபிஓஸோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் நம்மளோட இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டா பேஜ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து கமெண்ட்டில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 3 ஐபிஓவில் பெஸ்ட்டான ஐபிஓ எதுன்னு கேட்டால் GNG எலக்ட்ரானிக்ஸ். அது போக மீதி இருக்கிற 2 ஐபிஓ வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.